ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவு நாட்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையிலே இதுவரையிலும் பாவ வழியில் நாம் சிக்கிய சந்தர்ப்பங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலில் நடந்தது என்ன? எப்படி என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்திற்கு நான் சிக்கி தவித்தேன்? ஏன் என்னால் இந்த பாவத்தை என்னால் தடுக்க முடியவில்லை? தவறு என்று தெரிந்தும் ஏன் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை? தவறு நடந்துவிட்டதும் என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? நானே ஏன் என் மனதை தேற்றிக்கொண்டது ஏன் என்று சொல்லி அதனுடைய விளைவு எப்படி என்னை பாதித்தது? விழுந்த இடத்திலிருந்து எப்படி நான் எழுந்து நின்றேன்? இந்த பல கேள்விகளை உண்மை நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த நேரத்தில் சிந்திப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை நினைத்து மனந்திருந்தி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றதான பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணும் துணிவு தரும் பாவம் ஒருபோதும் திடீரென்று வெளிப்படாது. அது படிப்படியாக நம்முடைய பலவீன பகுதியை குறிவைத்து நம் உள்ளுக்குள்ளாக நுழைந்து மெதுவாக நம்மை துளைத்து எதிர்ப்பு இல்லாத இடத்து உள்ளே அது அமர்ந்து விடுகிறது. பிற்பாடு பாவத்தை வெளித்தள்ளுவது மிகவும் கடினம். முதற்படியிலேயே விழிப்போடு கூட இருந்து அதை தடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அது நல்லது. ஒரு தடவை தானே என்று நாமே அதை திருப்திப்படுத்த முயற்சித்து பாவத்தை ஆரம்பத்திலேயே அறுத்து எறியாவிட்டால் பிற்பாடு நாம் நினைத்தாலும் அதன் பிடியிலிருந்து தப்பிக்கொள்வது மிகவும் கடினமான காரியம். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது தாவீது யுத்தத்திற்கு போகாமல் இருந்தது ஏன்? ஒரு சாயங்காலத்தில் உப்பருகில் உலாவினார். இதில் என்ன தவறு? குளித்துக் கொண்டிருந்த பெண்ணை அவன் பார்க்கிறான். இதிலும் தவறு என்ன காணப்படுகிறது? அடுத்த வசனம் பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ மிகவும் சௌந்தரியம் உள்ளவளாய் காணப்பட்டாள் என்று. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பமானது. ஏற்கனவே தாவீதுக்கு மனைவிமார்கள் இருந்தும் விலை பற்றி விசாரித்தது ஏன்? அதுவும் பரவாயில்லை என்றால் அவள் இன்னொருவளின் மனைவி, அதிலும் உண்மையுள்ள ஒரு போர் சேவகனுடைய மனைவி என்று தெரிந்த பிற்பாடும் அவளை அழைப்பித்தது காரணம் என்ன? இப்போது பாவம் தாவீதை சுற்றி வளைக்க ஆரம்பித்து விட்டது. பிற்பாடு நடந்த காரியம் எல்லாம் நாம் அறிந்த காரியங்கள். தான் பாவத்தை மறைப்பதற்காக உரியாவை தந்திரமாக பயன்படுத்த ஆரம்பித்ததிலிருந்து அவனை கொண்டு விட்டு விதவைக்கு வாழ்வளித்த வள்ளலாக தாவீது மாறுகிறார். அப்பொழுதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி கடந்து வந்து அவரை கண்டித்து உணர்த்தின பொழுது அவ்வளவு நேரமும் அமைதியாக தான் தாவீது காணப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கண்களை காத்து கொள்ள வேண்டும் நாட்களே. அன்று ஏவாளும் தன்னுடைய பார்வையினால் அவள் பாவத்திற்கு அடிமையானார். இங்கே தாவீதும் பார்த்தால் பாவத்துக்கு தாவீது அடிமையானார். கண்கள் வழியே உள்ளே நுழைகின்ற பாவம் நமக்குள் பல இச்சைகளை ஏற்படுத்தி விடும். தவறுகள் வாழ்க்கையில உண்டாகும். ஆனால் ஆரம்பத்திலேயே கிள்ளி இருந்து விட ஆவியானவருடைய உதவி தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, பாவத்தை கழுவுகிறதான, பாவத்தை மன்னிக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாட்களில் நமக்கு உண்டு. அவருடைய திருப்பாதத்தில் நம்மை பரிபூர்ணமாய் உள்ளான இருதயத்தோடு கூட, நம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட, முழு மனதோடு கூட, மனப்பூர்வமாய் நம்மை தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கின்றதான பொழுது, தாழ்த்துகின்றதான பொழுது, தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களுடைய சகல விதமான பாவங்களையும் மன்னிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் போதுமானவர். அவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக மரித்தார். அவர் பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாட்களும் நினைக்கிறதான பொழுது வாழ்க்கையில பாவத்திற்கு இடம் கொடுக்காதவர்களாக, வாழ்க்கையில பாவத்திற்கு துணை போகாதவர்களாக ஒவ்வொரு நாட்களும் பரிசுத்தமாய் வாழும்படியாக
கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். எப்பொழுதும் இந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்களாக அவருக்கென்று வாழும்படியாய் இந்த காலை பொழுதினை நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மாயையாய் காணப்படுகிற பாவ நிறைந்த இந்த உலகத்திலே எங்களுடைய கண்களை முற்றிலுமாக விளக்கினவர்களாக உம்முடைய வழிகளில் மாத்திரம் நடப்பதற்கு தேவன் யாவருக்கும் கிருபையை கொடுத்து வழி நடத்துவீராக. கல்வாரி சிலுவைக்கு நேராக தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்களாக தகப்பனே, மேலான காரியங்களில் மாத்திரம் நோக்கினவர்களாக இந்த பிரயாணத்திலே ஒவ்வொருவரும் ஓடுவதற்கு என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.